வைத்தியப்போவின் அன்பு வணக்கங்கள். இது யூரின் போகும்போது நுரையா வரக்கான காரணங்கள் ஒரு 3 காரணங்கள் இருக்கும். உங்களுக்கு அது நடந்துட்டு இருக்குது, எனக்கு யூரின் போகும்போது ஸ்மெல் வருது இல்லை நுரையா வருது அப்படின்னா இந்த 3 காரணங்கள் கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரக்கான ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸ் பீப்புளாக இருக்கலாம், கணையத்தில் லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா கிட்னியில் ஸ்டோன் சம்மந்தமாக இல்லை கிட்னி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கிட்னி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெமெடி எப்படின்னா நான் சொல்கிறேன், உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நல்லா நேச்சுரலாக கடைச்சி வாங்கி ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய், யானை நெரிஞ்சல், சிறுநெரிஞ்சல், நாவல் கொட்டை, அதிமதுரம் எடுத்துக்கோங்க, துளசி எடுத்துக்கோங்க, நாய் உருவி எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாமே ரா மெட்டீரியலாக வாங்கி அரைங்க, அப்போ தான் அதோட எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா பவுடராக நீங்கள் கடையில் வாங்குறதை விட இது உங்களுக்கு கண் முன்னாடி அந்த ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பவுட்ரு பண்ணி காலையிலையும் நைட்டு 2 வேளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும், இந்த ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது தண்ணி ஒரு 3 லிட்டர் நீங்கள் ரெகுலராக குடிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து உங்களோட இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சூப்பராக சரியாயிட்டு இருக்கும். இதில் ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா சீந்தில் கொடி அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு சுகரமே லெஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களால் இதை ரெடி பண்ண முடியாத பட்சத்தில் நாம் இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் நம்மள்ட்டையும் ஆர்டர் போட்டுக்கலாம். நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். எல்லாமே நேச்சுரலாக சித்தா ஓரியன்டாக இருக்கும், எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல்.